கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் என் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தேவன் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஜனங்களை பார்த்து கேட்பார், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? ஏன் அந்த கேள்வியை ஒவ்வொரு முறையும் கேட்கிறார்? அந்த கேள்வியை கேட்ட பிறகு என் அற்புதத்தை செய்கிறார். நீங்கள் அதில் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயுவின் புத்தகம் 17வது அதிகாரத்திலே அப்போஸ்தலர் மத்தேயு இப்படியாக எழுதுகிறார். 20வது வசனத்திலே, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் எதுவும் கூடாமல் போகிறது. கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்படியே போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படி என்றால் நம்மால் எல்லாம் கூடும். நம்மளால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. இது இயேசு சொல்லி இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியோ தேவனுடைய சீடர்களோ அல்ல, கிறிஸ்துவனுடைய அடியார்கள் அல்ல. இயேசு தன்னுடைய நாவிலே சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்பொழுது நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கும் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அல்ல, அது ஏதோ ஒரு சக்தி என்று நீங்கள் அர்த்தம் கொள்ளக்கூடாது. அது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டது. விசுவாசம் என்பது என்ன? நீங்கள் எந்த அளவு தேவன் மீது அன்பை வைத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் தேவனுடைய அன்பு. எந்த அளவிற்கு அன்பு உங்களுக்குள் இருக்கிறதோ, செயல்படுகிறதோ, உங்களால் எல்லாம் கூடும். தேவ அன்பை உடையவன் எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவே காரியங்களை செய்வான். தன்னுடைய பெயருக்காகவோ தன்னுடைய மகிமைக்காகவோ அல்லவே அல்ல. ஆகவே என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு தேவன் மீது அன்பை வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். அதுதான் விசுவாசத்தின் அடையாளம். விசுவாசத்தின் அர்த்தம் என்ன? ஏதோ ஒரு பெரிய சக்தி என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். எல்லாராலும் முடியும். நம்மளால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும். ஆனால் விசுவாசம் என்பது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அன்பை, கிறிஸ்துவின் அன்பை எந்த அளவிற்கு வைத்திருக்கிறீர்கள், தேவன் மீது உங்களுடைய அன்பு எந்த அளவிற்கு இருக்கிறது, அதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற காரியம். அன்பிற்குரிய தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தடை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிறவைகள் எல்லாம் தடையா இருக்கிறது என்றால், உங்களுக்கு கிறிஸ்துவுக்கும் அன்பு தடையா இருக்கிறது. தேவன் மீது உங்கள் அன்பு சுயநலமாய் இருக்கிறது. மாற்று, தேவனுடைய மகிமையை காண்பாய். God bless you.